வீவர்ஸ், பீகாரோட தேர்தல் முடிவுகள் வந்து எதிர்பார்த்த மாரியே என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. அதேமாரி எதிர்பார்த்த மாரியே இண்டி கூட்டணி வந்து மண்ணை கவ்விடுச்சு. இது வந்து வழக்கமாக நடக்கிற ஒன்று தான். இதை பற்றி பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் பிரச்சாரத்தின் போது அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து என்டிஏ கூட்டணி மீது வைத்தாங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா வந்து அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி தேர்தலில் ஓட்டுகளை திருடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மக்கள் வந்து ஒரு விரல் புரட்சி மூலமாக வந்து தெளிவான ஒரு முடிவை கொடுத்துருக்குறாங்க. என்டிஏ கூட்டணி திருடினது ஓட்டை கிடையாது, எங்களோட இதயத்தை அப்படின்னுட்டு. அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி மூலமாக 11 வருஷமாக கடந்த 11 வருஷமாக பார்த்துட்டு வராங்க. எவ்வளோ பெரிய வளர்ச்சிகள் வந்து நடந்துகிட்ருக்கு நாட்டில். அதேமாரி வந்து பீகார் வந்து இருண்ட மாநிலமாக இருந்து இப்போ ஒளி வீசும் பிரகாசமான மாநிலமாக மாறி இருக்குது. நிறைய வேலைவாய்ப்புகள், நிறைய வளர்ச்சி பணிகள், இதெல்லாம் வந்து பீகார் மக்கள் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படி இருந்த ஒரு ரொம்ப வந்து ஒரு பின்தங்கிய மாநிலமாக இருந்த பீகார் வந்து கடந்த நிதிஷ்குமார் ஆட்சியில் 20 வருஷத்தில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் கண்கூடாக பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இண்டி கூட்டணியை வந்து என்ன பண்ணிட்டாங்க, தள்ளிட்டாங்க, ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அவர்களுக்கு வந்து திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. அவர்களும் எவ்வளோ வந்து முயற்சி பண்ணாங்க, பொய்களை சொன்னாங்க. வளர்ச்சி பணிகளை வந்து அவங்க சொல்லாத என்ன பண்ணிட்டாங்க, மக்களுக்கு நல்ல வாக்குறுதியை கொடுக்காத எதிர்க்கட்சி மேலே வந்து குறையாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த குறையெல்லாம் சொல்லிட்டு இருந்தது வந்து என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் வந்து உதாசீனப்படுத்திட்டு என்டிஏ கூட்டணிக்கு வந்து அமோக வெற்றியை கொடுத்துருக்குறாங்க. இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கின திரு ராகுல் காந்தி, அப்படி பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை வந்து எப்படி சொல்கிறது, அவர் வந்து ஒரு கோமாளி மாரி நடந்துக்கிறாரு. உண்மையிலே அவர் ஒரு நக்சலைட்டோ அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் உருவாக்குறாரு. ஏன் அப்படின்னா வந்து இறந்தவர்களை வந்து ஓட்டு இதுலேருந்து எடுக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கள்ளக்குடியேறிகள், அதாவது பங்களாதேஷ் மூலமாக ஊடுருவிய ரோஹிங்கா முஸ்லீம்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து கள்ள ஓட்டு போடக்கூடிய நபர்களை வந்து ரிப்பீட்டேட்டிவாக இருக்கக்கூடிய ஓட்டுகளை என்ன பண்ணுறாங்க, தேர்தல் ஆணையம் நீக்குது. இதெல்லாம் நீக்கக்கூடாது. அதோடு இல்லாத பாகிஸ்தான்காரனுக்கு பங்களாதேஷ்காரனுக்கெலாம் ஓட்டுரிமை கொடுன்ற மாதிரி அவர் போராடுறாரு. அதனால தான் வந்து அவர் மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வருது. அவர் ஒரு இந்தியனா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஏற்படுத்துது. ஏன்னா அவரோட வரலாறு அப்படி. அவரோட கொள்ளுத்தாத்தா பார்த்திங்கன்னா ஒரு அரபு கலப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட தந்தை பார்த்திங்கன்னா வந்து ஒரு இத்தாலிய பெண்மணியை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற எப்படி இந்தியாவை நேசிப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்போ ஓட்டு திருட்டுன்னு இவங்க வந்து முன் வச்ச முக்கியமான கோரிக்கையை பார்த்திங்கன்னா வந்து ஓட்டை திருடுனது வந்து என்டிஏ கூட்டணி கிடையாது. கிட்டத்தட்ட 70 வருஷமாக யார் திருடிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து காங்கிரஸ் தான் வந்து ஓட்டை திருடிட்டு இருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா வந்து கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட 1947 வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கான தேர்தல் நடந்தது. அதில் வந்து மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு சர்தார் வல்லபாய் படேல் அவர்கள் வந்து போட்டியிடுறாங்க. எதிர்த்து வந்து நேரு அவர்கள் போட்டியிடுறப்போ வந்து நேரு அவர்களுக்கு வந்து 15 வாக்குகள் உழுது. திரு சர்தார் வல்லபாய் படேலுக்கு அவருக்கு பார்த்திங்கன்னா 17 வாக்குகள் உழுது. ஆனால் தேர்தல் முடிவை டிக்ளேர் பண்ணுறப்ப நேரு வந்து ஜெயிச்சிட்டதா சொல்கிறாங்க. ஸோ இப்போ முதல் திருட்டை செஞ்சது காங்கிரஸ். அது எப்போ செஞ்சாங்க, 1947 செஞ்சது யார், திரு நேரு அவர்கள் செய்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 1975 அவர்களோட மகள் திருமதி இந்திரா காந்தி, முன்னாள் பிரதமர், அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஓட்டுதில் வந்து முறைகேடு செஞ்சதுனால என்ன பண்ணுறாங்க, தகுதி நீக்கம் செய்கிறாங்க. தகுதி நீக்கம் செய்ததுக்கப்புறம் 6 வருஷம் எந்த ஒரு உயர்ந்த பதவியிலையும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எமர்ஜென்சியை வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நாடு சந்தித்த மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ 2வது ஓட்டு திருட்டை பண்ணது யார், அவர்களோட பாட்டி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர் வந்து சொல்கிறாரு, முலானுன்ற ஒரு ஹரியானாவில் ஒரு பிரதேசத்தில் வந்து ஒரு பெண்மணிக்கு 200க்கு அதிகமான வார்டில் வந்து ஓட்டு இருக்குது. இதேமாரி ஓட்டு போட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து பிஜேபி வந்து அங்கே வந்து ஓட்டை திருடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ஓட்டு இது பண்ணதுன்னா அந்த இதில் வந்து யார் எம்எல்ஏ இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ். எவ்வளோ ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க, 17,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த இதில் இவங்க எப்படி ஜெயித்தாங்க, ஓட்டை திருடி தானே ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ இவரே வந்து என்ன பண்ணுறாரு, டிக்ளேர் பண்ணுறாரு, ஒத்துக்கிறாரு. நாங்கள் வந்து ஹரியானாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெண்மணிக்கு 200க்கு அதிகமான வந்து பூத்தில் வந்து ஓட்டு இருக்குது. அதை நாங்கள் வந்து பயன்படுத்தி இதேமாரி நிறைய பேர்களுக்கு வந்து ஓட்டை போட்டு நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராரா. அடுத்தது வந்து பிரேசிலோட மாடல் அழிக்கு வந்து கிட்டத்தட்ட 223 இதில் வந்து ஓட்டு இருக்குது அப்படின்னு ஓட்டு போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு போய் சொல்கிறாரு. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். அவங்க பிரேசில்லேருந்து வந்துட்டு 223 வாக்குச்சாவடியில் அவங்க போய் 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஒரு வாக்குச்சாவடியாக போய் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்களா?
பேசுறத வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. உங்களை வந்து மக்கள் வந்து ஒதுக்கி தள்ளிட்டாங்க. நீங்கள் இனி சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து திரு ராகுல் காந்தியோட தலைமையில் வந்து 100வது தோல்வியை நோக்கி என்ன போயிட்டுருக்கு, காங்கிரஸ் போயிட்டுருக்குது. இவ்வளோ தோல்விகளை கொடுத்தும் வந்து நீங்கள் இன்னும் திருந்த மாட்டீங்க அப்படின்றது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களை வந்து என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்க. நீங்கள் தயவுசெய்து வந்து நீங்கள் ஏதாவது ஒரு தேசத்துக்கு போயிடுங்க. இல்லை வந்து காங்கிரஸில் உங்களை விட திறமையான நபர்கள்லாம் இருக்காங்க, நாட்டை நேசிக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி என்ன உங்கள் குடும்ப பரம்பரை சொத்தா? நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு உங்களால் முடியலன்னா ஒதுங்கிக்குவாங்க. எதுக்கு தேச விரோத செயல்களை செய்கிறீங்க, தேச விரோத பேச்சுக்களை பேசுகிறீங்க? பாகிஸ்தான்காரனுக்கும் பங்களாதேஷ்காரனுக்கும் எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்தியனா? அதனால் தயவுசெய்து வந்து இனிமாவது திருந்துங்க. திருந்தலைன்னா வந்து தயவுசெய்து அரசியலை விட்டு ஒதுங்கிடுங்க. மக்கள் வந்து உங்களை ஒதுக்கிட்டாங்க. இன்னமும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இது எங்களோட பரம்பரை சொத்து, இந்த கட்சி காங்கிரஸ் கட்சி, நாங்கள் தான் இருப்போம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டையும் குடிசோராக்கிட்டு காங்கிரஸ் கட்சியும் கட்டெரும்பு மாரி கரைஞ்சி போயிடுச்சு. அதாவது ஒரு நாட்டுக்கு வந்து ஒரு வலிமையான எதிர்க்கட்சின்றது மிக முக்கியம். அது வந்து காங்கிரஸ் வந்து அதோட ஒரு திறமையான எதிர்க்கட்சியாக இருக்கணும் அப்படின்றது வந்து மக்களோட எதிர்பார்ப்பு. ஏன்னா எதிர்க்கட்சி இல்லாத ஒரு தேசம் வந்து சர்வாதிகார தேசமாக போயிடும். ஒரு பொறுப்பான ஒரு எதிர்க்கட்சியாக காங்கிரஸை வந்து உருவாக்குங்க. நல்ல தலைவர்கள்ட்ட அந்த வந்து காங்கிரஸ் தலைவர் பதவியை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒதுங்கிடுங்க அரசியலை விட்டு. உங்கள் குடும்பமே அந்த காங்கிரஸ் கட்சி தூய்மையாகவும் அதேமாரி இந்தியாவும் தூய்மையாகும். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்.